ஓம் அருள்மிகு வெற்றி விநாயகரை போற்றி. நான் லதா. ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். மணி 4 மணிக்கு மிக கரெக்டாக நாம் பரணி தீபத்தை நம்ம வீடுகளில் ஏற்றுறோம். அதிகாலையில் பரணி தீபத்துடைய சிறப்புகள் என்னன்றதை முதல்ல நம்ம பார்க்கலாம். திரு அண்ணாமலையாருக்கு திருவண்ணாமலையில் கோபுரத்தின் உச்சியில், அதாவது இன்றைக்கு 13/12/2024 இன்றைக்கு வெள்ளிக்கிழமை மாலை 6 மணி அளவில் மகாதீபம் ஏற்றப்படும். அதனைத் தொடர்ந்து நாம் இந்த மகாதீபத்தை தரிசனம் செய்துவிட்ட பிறகு நாம் வீடுகளில் நாம் விளக்குகள் ஏற்றி இந்த கார்த்திகை தீபத்தை நாம் கொண்டாடுகிறோம். ஆனால் அதற்கு முன்னாடி, அதாவது அன்றைக்கு 13/12/2024 அதிகாலை ஒரு 4 மணி அளவில் இந்த பரணி தீபத்தை நாம் ஏற்றுவதன் மூலம் நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் பல நல்ல பயன்களை நாம் அடைய முடியும் அப்படின்றது தான் உண்மை. புராண கதைகள் பல உண்டு, ஏராளம். அதில் ஒரு புராணத்தை இன்றைக்கு நாம் கேட்க போகிறோம். அதாவது நசிகேதன் அப்படின்றவருடைய அப்பா மிகப்பெரிய ராஜா. அவர் மிகப்பெரிய வேள்விகள் யாகங்கள்லாம் நடத்துகிறாரு. வேள்விகள் நடத்தினா அந்த வேள்விகளுடைய முடிவு பகுதியில் யாரெல்லாம் வந்து யாசகம் கேட்குறாங்களோ அவங்க எல்லாருக்குமே கேட்பனவற்றை எல்லாமே கொடுக்குற வழக்கம் அந்த காலத்தில் இருந்து வந்தது. அதனை தொடர்ந்து ராஜா இருக்கிற எல்லாவற்றையும் எல்லாருக்கும் எடுத்து கொடுத்துட்ருக்கிறாரு. நசிகேதன் கேட்குறாரு, என்னையும் யாராவது கேட்டால் கொடுத்துருவீங்களா அப்படின்னு கேட்கும்பொழுது ஆமாம் சொல்லி உயிரோடு இருக்கும்பொழுதே நசிகேதனை யமதர்மராஜாவுக்கு கொடுத்துட்றாரு தானமாக. அப்போது யமதர்மராஜாவுடைய யமலோகத்தில் சென்று நசிகேதன் பார்க்குறாரு. மக்கள் எல்லாருமே இறந்த பிறகும் பலவித இன்னல்களுக்கும் துன்பங்களுக்கும் ஆளாகிறாங்க. அப்பொழுது நாங்கள் தெரியாமல் செய்த தவறுகளுக்காக நாங்கள் இவ்வளவு கஷ்டப்படணுமா? பூலோகத்திலேயே நாங்கள் பலவிதமான கஷ்டங்களுக்கு தான் ஆளாகிறோம், இங்கேயும் வந்து யமலோகத்துலேயும் வந்து நாங்கள் கஷ்டப்படணுமா அப்படின்னு அவங்க கேட்குறாங்க யமதர்மராஜா கிட்ட நசிகேதன். அதனை தொடர்ந்து யமதர்மராஜா சொல்கிறாரு, நீங்கள் பரணி தீபத்தில் சிவபெருமான நீங்கள் 5 விளக்குகளோ அதற்கு மேற்பட்டோ ஏற்றி நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது நிச்சயமாக அவங்களுடைய பாவங்கள் எல்லாமே மன்னிக்கப்பட்டு அவங்களுக்கு ஒரு நற்கதி நற்பேறு கிடைக்கும் அப்படின்னு அவர் வாக்குறுதி ஒரு வரம் போல அளிக்கிறாரு. அதனை கொண்டு வந்து நசிகேதன் பூலோகத்துக்கு வந்து யமலோகத்திலிருந்து பூலோகத்துக்கு வந்து மக்களுக்கு எல்லாருக்குமே தெரிவிக்கிறாரு இந்த விஷயத்தை. அதனை தொடர்ந்து மகாதீபம் கார்த்திகை தீபம் அன்று ஏற்றப்படுகிற அதிகாலை நேரத்தில் வீடுகளில் கோயில்களிலும் இந்த பரணி தீபம் ஏற்றப்படுகிறது. திரு அண்ணாமலையார் கோயில்களிலும் பரணி தீபம் ஏற்றப்படுகிறது. ஏற்றப்பட்டு அர்த்த மண்டபத்தில் அதனைத் தொடர்ந்து 5 தீபங்களாக கொண்டு வரப்பட்டு அதனைத் தொடர்ந்து மற்ற எல்லாமே விசேஷங்கள் நடைபெற்று கொண்டு வருகிறது. நம்மளுடைய திருவண்ணாமலை நினைத்தாலே முக்தி தரும் திருவண்ணாமலையில் இந்த பரணி தீபம் ஏற்றதுனால என்னென்ன நன்மைகள்னு நாம் தெரிஞ்சுக்கலாம். பரணி தீபம் ஏற்றுவதனால யமதர்மருடைய அருளும் வரமும் நம்மளுக்கு கிடைக்கிறது. அடுத்தது தேவர்களுடைய அருளும் கிடைக்கிறது, மகாலட்சுமியினுடைய அருளும் கிடைக்கிறது. முன்னோர்களை நாம் அமாவாசை தினத்தில் மட்டும் வழிபட்டால் போதாது, இந்த பித்திருக்களுடைய சாபங்கள் தோஷங்கள் நீங்குவதற்காக இந்த பரணி தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு பித்திருக்களுடைய ஆசைகளும் கிடைக்கிறது. இந்த தீபம் உண்மையிலேயே அதிகாலை நேரத்தில் கார்த்திகை தீபம் நன்னாளில் நம்ம ஏற்றும் பொழுது அண்ணாமலையருடைய அருளும் உண்ணாமலை அம்மனுடைய அருளும் எல்லா தெய்வங்களுடைய அருளும் கிடைக்கப்படும் அப்படின்றது தான் மிகப்பெரிய ஒரு விசேஷம். இந்த பரணி கார்த்திகை தீபத்தில் நாம் ஏற்றும் பொழுது உண்மையிலேயே இந்த நேரத்தில் நாம் சிவபுராணம் படிப்பதும் நமக்கு மிகப்பெரிய ஒரு அருளை பெற்றுத்தரும். பிடியதன் உருவுமை கொழுமிகு கரியதும் வடிவொடு தனமிடு வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளினன் மிகு கொடை வடிவினர் பயில்வழி வளமுறை இறையே. பிடியதன் உருவுமை கொழுமிகு கரியதும் வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளினன் மிகு கொடை வடிவினர் பயில்வழி வளமுறை இறையே. ஓம் நமச்சிவாயம் வாழ்க. மாணிக்க வாசகர் அருளிய திருவாசகம் இம்மை மறுமை பலன்களை தரும் சிவபுராணம். நமச்சிவாயம் வாழ்க. நாதன் தாழ் வாழ்க. இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. கோகொழி ஆண்ட குருமனிதன் தாழ்வாழ்க. ஆகமம் ஆகி நின்ற அன்னிப்பான் தாழ்வாழ்க. ஏகன் அநேகன் இறைவன் அடிவாழ்க. வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்க. பிறப்பருக்கும் பிஞகன் தன் பெயின்
கழல்கள் வெல்கம். புறத்தார்க்கு சேயோன் தன் பூங்கழல்கள் வெல்கம். கரங்குவிவார் உள்மகிழும் கோன்கழல்கள் வெல்கம். சிரங்குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கடல் வெல்கம். ஈசனடி போற்றி எந்தையடி போற்றி தேசனடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற நிமலன் அடி போற்றி மாயப் பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி சீரார் பெருந்துரை நம் தேவனடி போற்றி ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி சிவனவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பண்யான் கண்ணுதலான் தன் கருணை கண்காட்ட வந்தெய்தி எண்ணுதற் கெட்டா எழிலார் கழடிறைஞ்சி விண்ணிறைந்து மண்ணிறைந்து மிக்காய் விலங்கொழியாய் எண்ணிறந்தெல்லை இலாதானே நின் பெரும் சீர் பொல்லா வினையேன் புகழுமார் ஒன்றொறியேன் புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திலைத்தேன் எம்பெருமானே மெய்யே உன் பொன் அடிகள் கண்டு இன்று வீடுற்றேன் உய்ய என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமலா விடைப்பாகா வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்தகன்ற நுண்ணியனே வெய்யாய் தனியாய் இயமானனாம் விமலா பொய்யாயின எல்லாம் போயகல வந்தருளி மெய்ஞானம் ஆகி மிளிர்கின்ற மெய்ச்சுடரே எஞ்ஞானம் இல்லாதேன் இன்பப் பெருமானே அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவே ஆக்கம் அளவிருதி இல்லாய் அனைத்துலகம் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய் போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின் தொழும்பில் நாற்றத்தின் நேரியாய் சேயாய் நனியானே மாற்றம் மனங்கழிய நின்ற மறையோனே கறந்த பால் கண்ணனொடு நெய் கலந்தாற் போல சிறந்தடியார் சிந்தனையுள் தேனூறி நின்று பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் நிறங்கள் ஓர் ஐந்துடையாய் விண்ணோர்கள் ஏத்த மறைந்திருந்தாய் எம்பெருமான் வல்வினையேன் தன்னை மறைந்திட மூடிய மாய இருளை அறம்பாவம் என்னும் அருங்கயிற்றால் கட்டி புறந்தோள் போர்த்து எங்கும் புறவழுக்கு மூடி புழுவழுக்கு மூடி மலம் ஜோறும் 9 வாயிற் குடிலை மலங்கப் புலனைந்தும் வஞ்சனையை செய்ய விலங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்த அன்பாகி கசிந்துள்ளொருகும் நலந்தான் இலாத சிறியேற்கு நல்கி நிலந்தன்மேல் வந்தருளி நீள் கடல்கள் காட்டி ஞாயிற் கடையாய் கிடந்த அடியேற்கு தாயிற் சிறந்த தயாவான தத்துவனே மாசற்ற சோதி மலர்ந்த மலர்ச்சுடரே தேசனே தேனார் அமுதே சிவபுராணே பாசமாம் பச்சறுத்து பாரிக்கும் ஆரியனே நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கெடம் பேராது நின்ற பெருங்கருணை பேராரே ஆரா அமுதே அளவிலா பெம்மானே ஓராதார் உள்ளத்து ஒளிக்கும் ஒளியானே நீராய் உருக்கி என் ஆருயிராய் நின்றானே இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே அன்பருக்கன்பனே யாவையுமாய் அல்லையுமாய் ஜோதியனே துன்னிருளே தோன்றா பெருமையனே